காட்டுராஜா, நீங்க தனி ஆளா வரல. அரண்மனை ஆளா, ராஜா ராணி அனுப்பின ஆளா தான் கோயிலுக்கு வந்திருக்கிற. சமஸ்தான பேரை கெடுக்கிற மாதிரி இன்னொரு தடவை நடந்துக்காத. ஏய், சம்பளத்துக்காக வேலை பாக்குறவன் நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா? நாங்க சம்பளத்துக்காக வேலை பாக்குறவங்க இல்லப்பா, விசுவாசத்துக்காக வேலை பாக்குறவங்க. தகாதவங்களோட சேர்ந்து இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துக்கிட்டா அப்புறம் ராஜா கிட்ட சொல்ல வேண்டி வரும். பாத்துக்க, இதுதான் உனக்கு கடைசி எச்சரிக்கை. என்ன காட்டு ராஜா, ஒரு கூலிக்காரன் இப்படி பேசிட்டு போறான், நீ பேசாம நின்னுட்டு இருக்க? அவனுக்கும் அவன் மகளுக்கும் வேற ட்ரீட்மெண்ட் இருக்கு. எல்லா பிளானும் பண்ணிட்டேன், நான் பாத்துக்கிறேன். சரியா? போ. சரி. சாமந்தே, என்ன இசக்கி, வியாபாரம் பலமா இருக்கு போல. இசக்கி கடட்டினா சும்மாவா? அது சரி, பெருமாள் ஆத்துல இறங்கிட்டாரா? ஜோரா இறங்கிட்டாரு. சூப்பரா இருந்துச்சு. உன் பாட்டும் சூப்பரா இருந்துச்சாம, ஊரே பேசிக்குது. இந்த பேச்சுக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன். பாலு காசு 3 வாரம் பாக்கி இருக்கு, மொத்தமா எடுங்க. உன் காசை தூக்கி நான் என்ன ஊரை விட்டா ஓடி போயிட போறேன்? அடுத்த வாரம் வாங்கிக்க. இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு. எங்க அக்காவுக்கு எக்ஸாமுக்கு பணம் கட்டணும். சாமந்தே, இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். சாமந்தே, சாமந்தே, இதெல்லாம் ரொம்ப அநியாயம். 100 லிட்டர் பால்ல 200 லிட்டர் தண்ணியை கலக்கிறது நியாயம். கொடுத்த பாலுக்கான காசு கேட்டா அது அநியாயமா? நாங்க கணக்கு நேரம் ஆயிடுச்சு. நியாயமா வர வேண்டிய ஒத்த பைசாவை கூட விட்டு கொடுக்க மாட்டா, மத்தவங்க காசுக்கும் ஆசைப்பட மாட்டா. அதுதான் இந்த சாமந்தி. அப்புறம் பால்ல கொஞ்சம் தண்ணி அளவா கலங்க. வத்தா வைத்தியரே. சாமந்தி, எங்க மருந்த கலக்க தேனை கொண்டு வருவியோ இல்லையேன்னு பயந்துகிட்டே இருந்தம்மா. இந்த சாமந்தி வாக்கு கொடுத்தா கொடுத்ததுதான். வைத்தியரே, இது ரெண்டும் சுத்தமான தேனு. இந்தாங்க. 600 + 600 1200 எடுங்க. 100 ரூபாய் குறைச்சுக்கம்மா. அப்ப பாட்டில்ல இருந்து தேனு குறையும். பரவாயில்லையா? ஆளை விடுதாயி, இந்தா புடி. இந்த சாமந்தி கிட்ட தள்ளுபடிங்கிறதே கிடையாது. அந்த பொண்ணு பாட்டுக்கு கல்லாப்பட்டியை திறந்து பணத்தை எடுத்துட்டு போயிட்டே இருக்கா. பேருக்கு தகுந்த மாதிரியே அந்த பொண்ணு ஒரு பூ மாதிரியா. காசு விஷயத்துல கொஞ்சம் கராரு. முன்னெல்லாம் அப்படி இல்ல. உங்க அக்காவை காலேஜ்ல படிக்க வைக்கிறாள்ல, அதுக்கப்புறம் தான் எங்கேயாவது பிறந்திருப்பால. தேனி மாவட்டம் மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு இளம் புயல் அணி இணைந்து நடத்தும் மாபெரும் கபாடி போட்டியை காண வந்திருக்கும் நம்ம ஊர் பொதுமக்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். 7 சாமுராய் அணி 19 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. 4 பாயிண்ட் வித்தியாசம் இருக்கு. இப்ப கேப்டன் அர்ஜுனன் நம்பிதான் ஒட்டுமொத்த டீம் இருக்கு. கேப்டன் அர்ஜுன் களமிறங்கி விட்டார். தகிடகதா தகிடக தகிடக தகிடகதா ஹே தகிடக தகிடகதா தகிடக
இந்த போட்டி சாதாரண போட்டி அல்ல. அவ்வளவுதான். செவன் சாமுராய் 9 பாயிண்ட். சூப்பர்ப்பா. நடந்து முடிந்த இந்த மேட்ச் மட்டும் இல்ல, எல்லா நாக் அவுட்லயும் எப்படி இந்தியாவுக்கு சஞ்சீவ் ஒத்த ஆளா நின்னு ஜெயிச்சு கொடுத்தாரோ அது போல செவன் சாமுராய் டீமுக்கு நமது கேப்டன் அர்ஜுன் ஒத்த ஆளா நின்னு ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. நமது கேப்டன் அர்ஜுன் அவர்களுக்கு நமது விளையாட்டுத்துறை அமைச்சர் சுழற் கோப்பையையும் 1 லட்சம் ரூபாய் பணத்தையும் கொடுத்து அவர்களை கௌரவிக்க போகிறார்கள். இந்த ஊர் மக்களுக்காக அப்படி 2 வார்த்தை பேசுறது ஐக்க வைங்க பேசுப்பா. பேசு. என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இந்த கப்பை வின் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.